மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked number 13 by NIRF. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் with specialization in energy engineering, robotics and industrial automation. இப்போ நம்ம வந்துட்டு 2025க்கான குரு பயிற்சியோட ராசி பலன்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றது சொல்றீங்களா? குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சியில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குனாக்கா, குரு 3ஆம் இடத்துக்கு, மேஷத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றப்ப மேஷ ராசிக்கு 7, 9, 11 இந்த பார்வையை தான் குரு பகவான் பார்வையிடுறாரு. அப்போ திருமணமாகாத இளம் ஆண் பெண் இருவருக்குமே பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போகிறது. அடுத்தது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே அந்த நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் மேஷராசி குழந்தைகளுக்கு பார்த்திங்கனாக்கா உயர்கல்வி அந்த மாதிரி எல்லாம் இப்போ அமையக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ பார்த்திங்கனாக்கா கேது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மூவ் பண்ணுறவங்க இப்போ மூவ் பண்ணால் கட்டாயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பார்த்திங்கன்னா மிக நல்ல பலனை தான் கொடுப்பாரு. சிலருக்கு சனி 12ஆம் இடத்துல வந்திருக்காரு, விரயத்துக்கு வந்திருக்காரு, ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பயம் வேண்டாம், நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தான் சனீஸ்வர பகவான் கொடுப்பாரு. அதே போல் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால தந்தை வழியில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு முறை, அதாவது இது வரைக்குமே பார்த்திங்கனாக்கா பெற்றோர்கள் கிட்ட இணக்கமாக இல்லாமல் சண்டை சச்சரோடு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா இப்போது கிட்ட வரக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் வழியில், ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால மூத்த சகோதரர் வழியில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். எனவே தைரியமாக மூத்த சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அவங்களால நல்ல ஆதாயமும் இவங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு சூப்பர்மா, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது. மேஷராசி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அவங்களோட படிப்பு எப்படி இருக்கும், வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி ஏதாவது இருக்கு? வீரமும் தைரியமும் மிக்க மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார். அதேமாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல கேது பகவானும், 11ஆம் இடத்துல ராகு பகவான். இதனுடைய அடிப்படையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைவேற்றி கொடுக்கும். அதேமாரி படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க, அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்தமாரி நிறைய முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த டைமில் கண்டிப்பாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது குடும்பத்தில் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, இந்த கட்டடம் கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கடுமையான ஒரு முயற்சியின் மூலமாக வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள்ல கௌரவம் தேடி அமைச்சு கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ரொம்ப யோகமான ஒரு அமைப்பாற்றல் இந்த டைம்ல இருக்கும். அது அனுபவம், நிறைய ஏமாற்றங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த ஏமாற்றத்தெல்லாம் வச்சு வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி உயர்நிலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்களாக தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுகள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே சின்ன சின்ன தோல்விக்கு பிறகு பெரிய பெரிய வெற்றிகள்லாம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சூப்பர் சார். ஸோ மேஷராசிக்காரவங்களுக்கான தெய்வீக தலங்கள் இல்லை அவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, எப்பயுமே ஒரு பயிற்சி வந்தாவேம்மா அதை சேஃப்டி பண்ணுறதுக்குன்னு சில கோயில்கள் உண்டு. அதில் திருவெண்காடு மேஷத்துக்கு ரொம்ப நல்லது. புதன் ஸ்தலம். 3 குளத்தில் கை கால் கழுவிட்டு அங்கே போயிட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், ஒரு 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் கொடுத்து கோயிலில் வச்சு எடுத்துட்டு கோயிலே 17 பிரசாத லட்டுவோ ஜாங்கிரியோ மனசுக்கு பிடித்தது, 17 பிரசாதன்ட்டு 17 வகை தேனிங்கன்னா கிடைக்காது. ஸோ அதில் கொடுத்துட்டு சந்தோஷமாக அந்த கோயில் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வைப்போம். மேஷத்துக்கு நிறைய பேர் சொல்கிறதுல வயிறும் நரம்பு சம்மந்தப்பட்டது எப்பவுமே பார்த்துக்கணும்.
ஏழரை சனி ஆரம்பிக்கிறனால எக்ஸசைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சொன்ன எந்த பாசிட்டிவும் நடக்காது. ஸோ டெய்லி வந்து உடற்பயிற்சி தான் மேஷத்துக்கு முக்கியம். நான் ரிசர்ச் பண்ணது. ஏழரை சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டமி, கந்த சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி உடற்பயிற்சி செய்துட்டா சனியால் பாதிப்பு வராது. இது தாரக மந்திரம் மாதிரி. அதே போல் மேஷத்துக்கு எப்பயுமே காரிய சித்தி மாலை மந்திரம் கேட்குறது ரொம்ப நல்லது, பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். அதே போல் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு எல்லா பாசிட்டிவ் இருக்கும். கல்யாண அமைப்பெல்லாம் சின்ன பசங்களுக்குன்னு கிடையாது. ஏற்கனவே கல்யாணத்தில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் மறுமண அமைப்பெல்லாம் உண்டு. காதல் கைகூடும். காதலில் பிரச்சனையானவங்கெல்லாம் கூட திருப்பி எல்லாமே ரீஜுனேட் ஆகும். நண்பர்களுக்குள்ளே இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். பெரிய சக்ஸஸ் ஏற்படும். பண வரவு ஏற்படும். அதிகமாக வண்டி வாங்கிறது, நகை வாங்கிறது, இதெல்லாம் முதலீடு செய்கிறது, தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பு இறங்குறது, கூட்டு தொழிலேருந்து தனி தொழில் தொடங்குறது, இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு காணப்படும். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அபிராமி அந்தாதியில் 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டை படிக்கணும், இல்லைன்னா கேட்கணும். ஏன் பண்ணணும்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருப்பது, அதனால் முக்கியம். 11ல் ராகு பெரிய விசேஷம். வெளிநாட்டில் கூட தொழில், வெளிநாட்டில் வீடு வாங்குறதெல்லாம் கூட மேஷத்துக்கு ஏற்படும். ஸோ வசதிகளுக்கு குறைவு இருக்காது. தேகாரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டுமென உடற்பயிற்சி. இந்த பிரம்ம போயிடும், தூக்கமின்மை, ஒரு மாதிரி டிப்ரெஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் மேஷத்துக்கு கண்டிப்பாக போகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு மேஷத்துக்கு தைரியத்தை கொடுப்பார். ஏன்னா பிதிருஸ்தானத்தை குரு பார்க்கிறது. அதாவது ஒரு குரு பூர்வ புண்ணியத்தையோ பிதிரையோ பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு எந்தவித தோஷமும் அடிப்படும். ஸோ அதுவே பெரிய பலம். ஸோ நம்ம 2025க்கான குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட பொது பலன்களை முதல்ல நம்ம ஷெல்வி சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி பொது பலன்கள்? முதலில் குமுதம் பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குமுதம் நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஜோதிடர்கள் அனைவரும் சார்பாக நன்றிகள். குரு பயிற்சி ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறது. இந்த வருடத்தில் 12 வருடத்துக்கு ஒரு முறை மிதுனத்துக்கு வருவார். ஒரு ராசிக்கு குரு வந்து மாறக்கூடியது 12 வருடம். திருக்கணிதத்தின்படி 14/5/2025, வாக்கியபடி 11/5/2025. ஜோதிடர்கள் நாங்களும் தப்பித்தோம், நேயர்களும் தப்பித்தார்கள். இல்லைன்னா இதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். இந்த பட்டிமன்றத்தில் இப்பொழுது வந்து எல்லோருக்கும் விமோசனம் ஆயிடுச்சு. குருவுடைய ஸ்தான பலனை விட பார்வை பலன் தான் ரொம்ப முக்கியம். மிதுனம் என்பது குருவுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கு இல்லை, அவர் ஜன்மத்தில் மிதுனத்துக்கு வருவதை கணக்கில் கொண்டு கோச்சார ரீதியாக திருக்கணிதத்தின்படி குருவுடைய வீடான மீனத்தில் சனி ஏற்கனவே குடியிருக்கிறார். இப்பொழுது பெயர்ந்திருக்கக்கூடிய ராகு கும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு, சிம்மத்தில் கேது இருக்க தான் இந்த குரு பயிற்சியுடைய தத்துவங்கள். இதை வைத்து தான் பலன். குருக்கு சிறப்பு பார்வையாக 5ம் 9ம், சமசப்தம பார்வையாக 7ஆம் பார்வை. இந்த குரு பார்வைப்படக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் விமோசனம். அப்படி பார்த்தால் துலாத்துக்கு விமோசனம், துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு, அதுக்கு அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு. அதில் துலா ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் மொத்த விமோசனம், மொத்த பாப விமோசனம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நல்லதை பண்ணுவார்கள், பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்கள் ஜாதகத்தை தூக்கணும், உங்கள் ஜோசியர்கிட்ட தான் நீங்கள் ஓடணும். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked number 13/NIRF. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.